ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவை தேவனுடைய சக்தி. ஹல்லேலூயா, அது தேவனுடைய சக்தி தான். அவங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. இயேசுவை உண்மையாக பின்பற்றுபவரை யாரும் கீழே தள்ள முடியாது. ஏனெனில் உண்மையாக சிலுவையை சுமந்து ஆண்டவரை குறிக்கோளாக வைத்து பயணிக்கும் எந்த விசுவாசியும் அடக்கப்பட முடியாது. யாரும் அவர்களை மிதிக்க முடியாது. ஏனெனில் அவர்களுக்குள் அந்த அதிசயமான அதீதமான சக்தி நிரம்பியுள்ளது. ஆகையால் கிறிஸ்துவின் பாடுகளில் நீங்கள் பங்கு பெற்றுள்ளவர்களாக இருப்பின் நீங்கள் மகிழுங்கள். நீங்கள் அழ வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். சிலுவை இல்லையெனில் நாம் அனைவரும் எப்போதோ அழிந்திருப்போம். இன்று இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் இத்தனை பாடுகளை தாங்குவதற்கு எவ்வளவு சக்தி தேவை. ஆனால் நாம் ஒடுங்கிவிடவில்லை. நம்மை பாடுபடுத்தும் அளவுக்கு நாம் விரிந்து வலிமை பெற்றோம். கைதட்டி பரிசுத்த தேவனை புகழுங்கள். பாடுகள் அதிகரிக்கும் அளவுக்கு இஸ்ரவேலருக்கு பாடுகள் அதிகரித்த போது அவர்கள் விரிந்து வலிமை பெற்றார்கள் என்று சொல்கிறார்கள். அதே சிலுவையின் சக்தி. தேவனை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.